عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه، ونصلي ونسلم على حبيبه ونجيبه وحافظ سره ومبلغ رسالاته وبشير نعمته ونذير نقمته سيدنا ونبينا أبي القاسم المصطفى محمد. اللهم صل على محمد وآل محمد وعجل فرجه وعلى آله الأطيبين الأطهرين، سيما بقية الله في الأرضين. والصلاة على أئمة المسلمين وهماة المؤمنين وهداة المستضعفين. أوصيكم عباد الله بتقوى الله. அல்லாஹு தாலாவை போற்றி புகழ்ந்து சாந்தியும் ஸலவாத்தும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களது பரிசுத்த குடும்பத்தினர்கள், அஹ்லுல் பைத்துகள், இமாம்கள், அனைத்து நல்லடியார்கள் இந்த புனிதமான கடமையை நிறைவேற்றுவதற்காக வருகை தந்திருக்கும் மூமின்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக, புனிதமான இந்த கடமையில் வலியுறுத்தப்படுகின்ற அல்லாஹ்வுடைய அச்சம், தக்வா, அந்த இறையச்சத்தை பேணிக் கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வலியுறுத்த விரும்புகின்றேன். தக்வா என்பதுதான் மனிதனுடைய வெற்றிக்கும் அவனுடைய வாழ்வு ஜெயம் பெறுவதற்கும் அவனுடைய வாழ்க்கை அர்த்தம் பெறுவதற்கும் இன்றியமையாத ஒரு மூல விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த தக்வாவை அனைத்து கட்டங்களிலும் பேணிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய மூமின்களே, நாங்கள் வீற்றிருக்கின்ற இந்த மாதம் புனித ரபியுல் அவ்வல் மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாமிய மாதங்களில் வசந்தம் என்ற பெயர் பெற்ற மாதமாக இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏதோ இந்த மாதத்தில் இந்த உலகுக்கெல்லாம் அருட்கொடையாக வந்துதித்த அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு இந்த மாதத்தில் நிகழ்ந்திருக்கின்ற என்ற அடிப்படையில் இது ஒரு வசந்த காலம் என்ற பெயரை பெற்றிருக்கலாம் என்று எண்ண தோன்றுகின்றது. எனவே இந்த மாதத்தில் இந்த அருட்கொடை உலகத்தாருக்கு கிடைத்திருக்கிறது. இந்த அருட்கொடையான இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நியமத்தாக, ஒரு ரஹ்மத்தாக, ஒரு உஸ்வத்துன் ஹசனாவாக, ஒரு பூரண மனிதராக, ஒரு ஹிதாயத்தாக, ஒரு நூறாக, ஒளியாக, ஒரு பிரகாசமாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். இந்த மாமனிதரை பற்றிய சரியான தெளிவு, சரியான புரிதல் எமக்கு அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. புனிதமிகு அஹ்லுல் பைத்துகள் போதித்த இஸ்லாமிய போதனைகளில் இந்த மாமனிதர் பற்றி எவ்வாறு போதிக்கப்பட்டிருக்கிறது, அந்த அஹ்லுல் பைத்துகள் போதித்த ஷியா இஸ்லாத்திலே இந்த இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் பற்றி எவ்வாறு பார்க்கப்பட்டிருக்கிறது, நோக்கப்பட்டிருக்கிறது என்பது எங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றது. எனவே இருக்கின்ற இந்த கால பகுதியிலே நாங்கள் எங்களுடைய நம்பிக்கைப்படி, நாங்கள் நம்புகின்றபடி இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்.
அதனை எங்களுடைய சமூகத்திற்கும் நாங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். நாங்கள் இதுவரை இந்த நபியை பற்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்கிறோமோ அதனை நாங்கள் ஒரு கணம் மீள்பரிசீலனை செய்து அந்த நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் வாழுகின்ற இந்த சூழலில், இந்த சமூகத்தில் இந்த நபி அவர்களை பற்றி எவ்வாறான நம்பிக்கைகள் காணப்படுகிறது என்பதை நான் ஒரு கணம் உங்களுக்கு மிகவும் சுருக்கமாக சில விடயங்களை எடுத்துச் சொல்ல விரும்புகின்றேன். இந்த நாங்கள் வாழுகின்ற இந்த சூழலில், இந்த சமூகத்தில் இந்த நபியை பற்றிய நம்பிக்கைகள் எவ்வாறு காணப்படுகிறது என்று சொன்னால், அவரை ஒரு நபியாக, ஒரு இறை தூதராக, இறுதி நபியாக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அவரை பற்றிய தவறான கருத்துக்கள் எங்களுடைய சகோதரர்களுடைய நூட்களில் நிறைந்து காணப்படுவதை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது. இந்த மாமனிதர் ஒரு காஃபிரான, முஷ்ரிக்கான, நரகத்துக்கு செல்லுகின்ற தாய் தந்தையர்களுக்கு பிறந்த ஒருவர் என்று எங்களுக்கு இந்த சமூகத்தில் வாழுகின்றவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தாருக்கு அருட்கொடையாக, ரஹ்மத்தாக வந்த அந்த மாமனிதருடைய தாய் தந்தை அவர்கள் நரகம் செல்வார்கள், அவர்கள் முஷ்ரிக்குகள், அவர்கள் காஃபிர்கள் என்று நம்பிக்கை கொள்கிறார்கள். அந்த நபியை வளர்த்தெடுத்து பாதுகாத்து அந்த நபி அவர்களுக்கு தன்னுடைய அனைத்து தொண்டுகளையும் அர்ப்பணங்களையும் புரிந்த அவர்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களை ஒரு காஃபிர் என்று சொல்லுகின்ற சமூகமாக எங்களுடைய நாங்கள் வாழுகின்ற சூழலில் இந்த கருத்து காணப்படுகின்றது. இந்த நபி அவர்களுக்கு ஆரம்ப காலத்திலே அவர்களுக்கு வஹி கிடைத்த போது, ஹிரா குகையிலே அவர்களுக்கு வஹி அருளப்பட்ட போது முதல் தடவையாக அந்த வஹியை அவர் சந்தேகத்தோடு பார்த்தார். அவருடைய மனதிலே ஒரு சந்தேகம் வந்தது. அந்த வஹி அவர் சரியாக நம்பிக்கை கொள்ளவில்லை. அது எதுவாக இருக்கும் என்று அவர் பயந்து அங்கு இருந்த ஒரு கிறிஸ்துவ மனிதரிடத்தில் சென்று, வரக்கத்து இப்னு நௌஃபல் என்று சொல்லுகின்ற ஒரு அறிஞரிடத்தில் சென்று தனக்கு நேர்ந்தவற்றை கூறி தனக்கு நேர்ந்தது ஒரு வஹி என்று உறுதிப்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு அம்சத்தை அந்த நபி அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையிலே இவ்வாறான ஒரு கதையை சொல்லிவிடுகின்றார்கள். ஆரம்ப வஹியிலே அவர் சந்தேகத்தை கொண்டிருந்தார் என்ற ஒரு கருத்தை இவ்வாறு விதைக்க முனைகிறார்கள். அதே போன்று இந்த நபி அவர்கள் ஒரு பரிசுத்தவான், ஒரு மாசூம் என்று சொல்லுகின்றோம் என்றால், அவர் மார்க்க விடயங்களை, இந்த புனித இஸ்லாத்தை எட்டி வைக்கின்ற விடயத்தில் மாத்திரம்தான் அவர் ஒரு பரிசுத்தவனாக, மாசூமாக, இஸ்மத்தை கொண்டவராக இருப்பார். அவர் சிறிய பாவங்களை செய்யக்கூடிய தன்மை கொண்டவர், அல்லது மக்கள் வெறுக்கின்ற, அவர்களுடைய வெறுப்பை தவிர்த்து இருக்கின்ற பாவங்களை அவர் செய்யக்கூடிய ஒருவராக இருப்பார் என்றும் அவரை பற்றி சொல்லப்படுகின்றது. அதே போன்று கரானிக் என்று சொல்லுகின்ற ஒரு சம்பவம் இருக்கிறது. சூரத்து நஜ்ம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சூறாவை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிக்கொண்டு வருகின்ற போது அந்த வசனத்திலே அவர்கள் அஃபராய்துமுல் லாத்த வல் உஸ்ஸா வ மனாத்த சாலிசத்துல் உக்ரா என்ற அந்த மனாத், லாத், உஸ்ஸா போன்ற அந்த சிலைகள் பற்றிய ஒரு வசனம் சூரத்து நஜ்மிலே வருகிறது. அந்த வசனத்தை ஓதிக்கொண்டு வருகின்ற போது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நாவிலே
ஷைத்தானுடைய ஊடுருவல் இடம்பெற்று அந்த ஷைத்தான் தில்கல் கரானிக்குல் உலா ஷஃபாஅத்துஹும் லதுர்தஜா என்ற ஒரு வசனத்தை அவர்களுடைய நாவிலே சேர்த்து விடுகின்றான், அவருடைய ஓதலிலே சேர்த்து விடுகின்றான். இவ்வாறு இந்த திருமறை வசனம் ஓதுகின்ற போது ஷைத்தானுடைய ஊடுருவல் காரணமாக அவர்கள் அந்த ஷைத்தானுடைய ஒரு வசனத்தை அந்த திருமறை வசனத்தோடு சேர்த்து ஓதிவிட்டார்கள். பின்னர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இந்த வசனத்தை ஓதுமாறு கேட்கின்ற போது அவர்கள் இந்த ஷைத்தான் சேர்த்த அந்த வசனத்தையும் சேர்த்து ஓதுகின்றார். அப்போது அவர்கள் சொன்னார்கள், இந்த வசனத்தை நான் உங்களுக்கு இறக்கி தரவில்லை, இது ஷைத்தானுடைய ஊடுருவல் காரணமாக இது இடையில் உங்களுக்கு சேர்ந்திருக்கிறது என்று அதனை பிரித்து காட்டினார்கள். மூஜமுல் கபீர், தபரானி என்கின்ற நூலில், இன்னும் பல நூல்களில் இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது. அதாவது நபி அவர்கள் வஹியை பெறுகின்ற போது, அதனை ஓதுகின்ற போது ஷைத்தானுடைய ஊடுருவல் அவர்களுக்கு இடம்பெறுகிறது என்ற மாதிரியான சில கற்பனை கதைகளும் இந்த நபி அவர்களின் பேரிலே இட்டு கட்டப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த நபி அவர்கள் தன்னுடைய மார்க்க பணிகளை செய்கின்ற போது அவர்களுக்கு மறதி ஏற்படும், தவறு ஏற்படும், பிழைகள் ஏற்படும் என்றும் சொல்லுகின்றார்கள். தன்னுடைய தொழுகையில் 4 ரக்காத்து தொழுகை ஒன்றை 2 ரக்காத்தாக சுருக்கிக் கொண்டார்கள். பின்னால் தொழுதவர்கள், நாயகமே நீங்கள் இந்த தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா அல்லது நீங்கள் மறந்து விட்டீர்களா என்று கேட்கின்ற போது, நான் குறைவாகவா தொழுது விட்டேன் என்று அவர்கள் கேட்டு அந்த தவறை அவர்கள் திருத்திக் கொண்ட சரித்திரங்களை இந்த மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரிலே சொல்லிவிடுகின்றார்கள். அதே போன்று அவர்களுடைய சாதாரண வாழ்க்கையில் அவர்கள் சில நேரங்களில் ஒரு சாதாரண மனிதன் என்ற வகையிலும் அவர் தவறுகளை செய்யக்கூடியவராக இருந்தார் என்று சமூகத்திலே பல புனையப்பட்ட கதைகளை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு தடவை அவர்கள் ஒரு வீதியால் நடந்து சென்று கொண்டிருக்கின்ற போது ஒரு விவசாயி அவருடைய அந்த ஈச்சமர தோட்டத்திலே அவருடைய அந்த விவசாயத்தை செய்து கொண்டிருக்கின்ற அவர் ஒரு மரத்தினுடைய அதனுடைய இதுகளை எடுத்து இன்னொரு மரத்தினுடைய இதோடு சேர்த்து அதனுடைய அந்த மகரந்த செயற்பாட்டிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். அதனை கண்ட நபி அவர்கள், இவ்வாறு செய்கிறீர்களே என்று சொன்னார்கள். அதனை அந்த விவசாயி எவ்வாறு எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால், இதனை நபி அவர்கள் தடுக்கிறார்கள். இதனை தடுக்கிறார்கள் என்று சொன்னால், இதனை செய்வதால் இந்த விவசாயம் எங்களுக்கு அதாவது போதிய அறுவடையை தராது என்று அஞ்சி அதனை அவர் செய்யாமல் விட்டுவிட்டார். அந்த வருடம் அவர் அந்த விவசாயத்தை செய்தார். ஆனால் அவர் எதிர்பார்த்த அந்த அறுவடையை கிடைக்கவில்லை. அதனால் நபி அவர்களிடத்தில் சொன்னார், நான் இவ்வாறு செய்ய முற்பட்டேன், உங்களுடைய கருத்தை கேட்டு நான் இதனை செய்யவில்லை, ஆனால் நான் இந்த விவசாயத்தில் நஷ்டமடைந்து விட்டேன் என்று சொன்னார். அப்போது நபி அவர்கள், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் என்று கூறியதாக ஒரு கதையை அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போன்றுதான் இப்படியான கட்டுக்கதைகள் இந்த புனிதமான ஒரு மாசூமான உலகத்தாருக்கு அருட்கொடையாக, உலகத்தாருக்கு ஹிதாயத்தை கொடுக்கின்ற, உலகத்தாருக்கு ஒரு உஸ்வத்துல் ஹசனாவாக வந்த மனிதரை பற்றி சொல்லப்படுகின்ற பல புனையப்பட்ட இட்டுக்கட்டப்பட்ட கதைகளில் இவைகளும் இருக்கின்றது. அதே போன்று இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இந்த சமூகம் அவர்களுடைய அந்த அவர்கள் மீது காட்ட வேண்டிய அன்பு, அவர்கள் மீது கொண்டிருக்க வேண்டிய அந்த பிரியத்தை பற்றியெல்லாம், பிரியம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் நாங்கள் உற்று நோக்குகின்ற போது, இன்று இந்த நபி அவர்களுடைய பேரிலே ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி, ஒரு சூறாவை ஓதி ஹதியா செய்வதை, அதனை கூடாத செயல் என்று தடுத்து விடுகிறார்கள். அவர்களுக்காக எந்த ஒரு சவாபையும் சேர்க்க முடியாது என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள்.
முகமது இப்னு அப்துல் வஹாபுடைய பத்துவாக்களிலே காணப்படுகின்றது. லா யஜூசு இஹ்தாவு ஸவாபில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுக்காக ஒரு குர்ஆனை ஓதி அல்லது ஒரு நற்செயலை செய்து அவருக்கு சவாபை சேர்க்க முடியாது. அது லா ஹத்முல் குர்ஆனி வலா கைரிஹி. அவருக்கு குர்ஆனை ஓதியோ அது தவிர்த்த வேறு ஒரு விடயத்தை செய்தோ அவருக்கு நன்மையை சேர்க்க முடியாது. லஅன்ன ஸலஃப ஸாலிஹ மின ஸஹாபதி ரலியல்லாஹு அன்ஹும் வமன் பஅதுஹும் லம் யஃஅலு ذلك. சஹாபாக்களும் ஸலஃபு ஸாலிஹீன்களும் இந்த காரியத்தை செய்யவில்லை என்று முகமது இப்னு அப்துல் வஹாப் அவருடைய ஃபத்வாவிலே காணப்படுகின்றது. அதே போன்று இந்த நபி அவர்களுக்காக ஸலவாத்து சொல்வது, எந்த ஒரு நேரத்திலும் ஸலவாத்து சொல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்ற போது நீங்கள் எந்த இடத்தில் ஸலவாத்து சொல்கிறீர்களோ அந்த இடத்தில் ஸலவாத்து சொல்வது கூடாது என்பார்கள். பாங்குக்கு முதல் நீங்கள் ஸலவாத்து சொல்ல முடியாது, பாங்குக்கு பிறகு நீங்கள் ஸலவாத்து சொல்ல முடியாது. ذிக்ரு ஸலாத்தி வஸ்ஸலாமி அலர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கப்லல் அதானி வஹாகதா அல் ஜஹ்ரு பிஹா பாதல் அதானி மஅல் அதானி மினல் பித்இல் முஹ்தஸத்தி ஃபித்தீன். அதாவது முகமது இப்னு அப்துல் வஹாப் அதே போன்று சவுதியில் இருக்கின்ற அவர்களுடைய தாருல் இஃப்தாவிலே கொடுக்கப்பட்ட ஃபத்வாவில் அந்த தொகுப்பிலே வருகின்றது, பாங்குக்கு முன்னோ பாங்குக்கு பிறகோ அவர் மீது ஸலவாத்து சொல்ல முடியாது என்று, அது பித்அத்தான காரியம் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இந்த காருண்ய நபி மீது நீங்கள் எங்கு ஸலவாத்து சொல்ல விரும்பினாலும் எங்கு ஸலவாத்தை கூற விரும்பினாலும் அதனை பித்அத் என்று அவர் மீது அந்த ஸலவாத்து சொல்வதை தடை செய்து விடுகிறார்கள். அதே போன்று இந்த நபிக்காக அவர் பிறந்த அந்த தினத்தை முன்னிட்டு அதனை சந்தோஷமாக கொண்டாடுவதற்கான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சபையை, ஒரு விழாவை, ஒரு வைபவத்தை ஏற்பாடு செய்து விட்டால் அதனை பித்அத் என்று சொல்லி தடுத்து விடுகிறார்கள், ஹராம் என்று சொல்கிறார்கள். அதே போன்று இந்த நபியை ஜியாரத்து செய்வதை கூடாது என்று தடுக்கிறார்கள். அந்த நபி அவர்களுடைய அடக்கஸ்தலத்துக்கு அருகில் இருந்து அவர்களுக்கு சலாம் கூறுவதை ஹராமாக பித்அத்தாக பார்க்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த நபியினுடைய கபிரிஸ்தானத்தை இடித்து தகர்த்து அதனை இல்லாதொழிப்பதற்கான பல ஃபத்வாக்களை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். இப்னுல் கையும் ஜவுசி, அதே போன்று அப்துல்லாஹ் பின் பாஸ் போன்றவர்களுடைய ஃபத்வாக்கள் இந்த விடயமாக நிறையவே காணப்படுகின்றது. அதே போன்று நாசிருத்தீன் ஆல்பானி என்று சொல்லப்படுகின்ற வஹாபி அறிஞருடைய ஒரு ஃபத்வா இருக்கிறது. நபி அவர்கள் அடங்கப்பட்டிருக்கின்ற அந்த அடக்கஸ்தலத்துக்கும் அந்த அடக்கஸ்தலத்தில் இருந்து ஒரு பிரித்து வைக்கின்ற மாதிரியான ஒரு சுவரை கட்டிவிட வேண்டும், அங்கு மக்கள் சென்று அவரை தரிசிப்பதனால் ஷிர்க் உருவாகிறது என்ற அந்த ஃபத்வாவை கொடுத்திருக்கிறார். அதே போன்றுதான் முகமது இப்னு அப்துல் வஹாபினுடைய ஒரு கருத்து காணப்படுகின்றது. இந்த நபி அவர்களை பற்றி எவ்வாறு சொல்கின்றார் என்று சொன்னால், இந்த காருண்ய நபி அவர்கள் ஒரு இன்னஹு தாரிஷுன் வைன்ன பாலத்திபாய் ஹாத ஷேக் கான யகூல் அசாய ஹாதிஹி கைரு மின் முஹம்மதின். இவர் சொல்லுகின்றார், இந்த முஹம்மத் மரணித்ததன் பிறகு அவர் ஒரு காது கேட்காத, அவருக்கு எதை கூறினாலும் அவர் செவிமடுக்காத ஒருவர். அந்த முகமது இப்னு அப்துல் வஹாபுடைய தோழர்களில் சிலர்கள் சொல்லிக் கொண்டார்கள், இந்த என்னுடைய கையில் இருக்கின்ற அசாய ஹாதிஹி கைரு மின் முஹம்மதின், என்னுடைய கையில் இருக்கின்ற இந்த அசா இருக்கிறதே இது முஹம்மதை விடவும் சிறந்தது. ஏனென்று சொன்னால் அன்னஹு யுன்தஃபு பிஹா ஃபி கத்லில் ஹய்யதி, ஒரு பாம்பை அடித்துக் கொள்வதற்காக நான் இந்த தடியை பயன்படுத்த முடியும், இதிலிருந்து பயன்பெற முடியும். ஆனால் முஹம்மதுன் கத் மாத்த, முஹம்மது என்பவர் அவர் மரணித்து விட்டார். வலம் யப்கி ஃபீஹி நஃபூன், அவரால் மரணித்த அவரால் எதுவுமே எந்த ஒரு நன்மையும் கிடையாது. வைன்னமா ஹுவ தாரிஷுன் வ மதா,
அவர் காது கேட்காத, அவர் எம்மை விட்டு சென்றவர் என்று சொல்லுகின்ற ஒரு அபாயகரமான ஒரு இப்படியான ஒரு இதனை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சிந்தனையை கொண்டவர்கள் தான் இன்று அந்த நபியை ஒரு பிணமாக, செத்த ஒரு பிராணி, அதாவது ஒரு பிணமாக இன்று தங்களுடைய வாய்களினால் நவுது பில்லாஹி மின்ஹா அவர்கள் உச்சரிக்கிறார்கள், மொழிகிறார்கள் என்று சொன்னால் இந்த கோட்பாடு எங்கிருந்து வருகிறது என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்றுதான் இந்த நபி அவர்களை ஜியாரத்து செய்வதை ஹராம் என்று தடுத்திருக்கின்ற இப்னு தைமியாவுடைய ஃபத்வாவை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் இந்த நபியை ஹிதாயத்தாக, உஸ்வத்துன் ஹசனாவாக, ரஹ்மத்தாக, ஒரு பூரண மனிதராக, மனிதர்களுக்கு ஷஃபாத்தாக அமைந்திருக்கின்ற இந்த மனிதரை இன்னும் எவ்வாறு தாழ்த்தி பேச முடியுமோ, எவ்வாறு அவரை தரக்குறைவாக பேச முடியுமோ, கருத முடியுமோ, அவ்வாறெல்லாம் இந்த சமூகம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறது. அவரை ஒரு உம்மி நபி என்று சொல்லி அவருக்கு எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது, படிக்க தெரியாது என்று இவ்வாறெல்லாம் அவரை அதனுடைய சரியான பொருளை, அதனுடைய அர்த்தத்தை மக்களுக்கு எடுத்து கூறாமல் இவ்வாறு அந்த நபியினுடைய மகிமையை, அந்த நபியினுடைய கண்ணியத்தை போக்குகின்ற வகையிலே இந்த சமூகம் இவ்வாறான கதைகளை எல்லாம் கட்டி இருக்கிறது. எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இவ்வாறான கருத்துக்களை கொண்ட சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் எங்களுடைய அஹ்லுல் பைத்துகள் இந்த நபியை பற்றி எவ்வாறு எங்களுக்கு போதித்திருக்கிறார்கள், எவ்வாறு எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மிகவும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் ஒரு கணம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இங்கு நாங்கள் நோக்க வேண்டிய விடயங்கள், இவ்வாறு சொல்லப்பட்ட இந்த நபி அவர்கள் மீது சொல்லப்பட்ட இந்த அவதூறுகள், குற்றச்சாட்டுகள், அவர்கள் தொடர்பாக முன்வைக்கப்பட்டுள்ள இந்த அபாண்டங்கள் எல்லாம் இவைகள் உமையா சண்டாளர்களுடைய அவர்களுடைய குறைகளை மறைப்பதற்காக, நபியை ஒரு குப்பத்தொட்டியில் முளைத்த ஒரு கன்று போன்று அதனை மக்களுக்கு காண்பிப்பதற்காக இந்த வகையான இஸ்ராயிலியாத்துகளை தங்களுடைய நூட்களில், அதாவது இந்த நூட்களிலே புகுத்தி அந்த நபியினுடைய அந்தஸ்தை, கண்ணியத்தை, அதாவது இல்லாதொழிப்பதற்காக அவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள். நபியை இவ்வாறு காட்டிவிட்டால், நபி அவருடைய தாய் தந்தையர்கள் காஃபிர், அவரை வளர்த்தவர் காஃபிர், அவர் வஹியை பெற்ற விடயத்தில் சந்தேகம் கொண்டிருந்தார், அவருக்கு பிழை ஏற்படும், தவறு ஏற்படும், அவர் எந்த ஒரு மார்க்க விடயத்திலையும், அதாவது அதனை தவிர மற்ற விடயங்களில் அவர் ஒரு மாசுமாக இல்லை என்ற இவ்வாறான குற்றச்சாட்டுகளை கூறி அந்த நபியினுடைய குறைகளை கூறுவதன் மூலமாக அந்த உமையா சண்டாளர்கள், அந்த ஆட்சியாளர்கள் கொண்டிருந்த அவர்களுடைய குறைகளை நியாயப்படுத்துவதற்காக இவ்வாறு செயற்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இந்த விடயங்களில் இருந்து மிக தெளிவாக அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். ஸதகல்லாஹு. اللهم صل على محمد علي محمد وعجل الفرج. اللهم صل على محمد علي. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا ونبينا أبي القاسم المصطفى محمد علي محمد وعلى آله الطيبين الطاهرين سيما علي أمير المؤمنين وحبيبته الزهراء المرضية والحسن والحسين سيد شباب أهل الجنة وعلي بن الحسين ومحمد بن علي وجعفر بن محمد
ومحمد بن جعفر وعلي بن محمد ومحمد بن علي والحسن بن علي والحجة بن الحسن القائم المهدي اللهم صل على محمد وآل محمد عجل. மீண்டும் ஒரு முறை அல்லாஹ்வுடைய அச்சத்தை தக்வாவை கடைபிடித்துக் கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்ய விரும்புகின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பல வகையான குற்றச்சாட்டுகள், பல வகையான தவறான கருத்துக்கள் மலிந்து காணப்படுகின்ற இந்த காலத்திலே நாங்கள் அவர்களை பற்றி சரியான அஹ்லுல் பைத்துகள் எங்களுக்கு போதித்திருக்கின்ற அந்த போதனைகளை நாங்கள் சரியாக அறிந்து அதனை நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் புனிதமிகு அஹ்லுல் பைத்துகள் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அவர்களை பின்பற்றுகின்ற ஷியாக்களுக்கு சொல்லியிருக்கின்ற அந்த நபி அவர்களை பற்றிய விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது, இந்த நபி அவர்களை நாங்கள் எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த நபி அவர்கள் அஷ்ரஃபுல் மஹ்லூக், படைப்பினங்களில் உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை படைப்புகளில் மிகச்சிறந்த ஒரு மனிதர். நபிமார்களில் ரசூல்மார்களில் மிகச்சிறந்த ஒரு நபியாக, மிகச்சிறந்த ஒரு ரசூலாக, அவரை விட ஒரு உயர்ந்த மனிதர் இந்த உலகத்தில் படைக்கப்படவில்லை என்று நாங்கள் நம்பிக்கை கொள்ளுகின்றோம். அந்த இறை தூதர் அவர்கள் ஒரு பரிபூர்ணமான ஒரு மனிதர், ஒரு இன்சானுல் காமில் என்று சொல்லுகின்ற அடிப்படையில் சகல விதமான குணங்களிலும் சகல விதமான பண்புகளிலும் பரிபூர்ணத்தை அடைந்தவர். இன்னமா புஇஸ்து தம்மிம மகாரிமல் அஹ்லாக், அனைத்து பண்புகளிலும் ஒரு உன்னதமானவர், முன்மாதிரியானவர். அவரை நாங்கள் இறுதி நபியாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். காத்தமுன் நபியின் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். அவருக்கு பின்னால் ஒரு நபியோ அவருக்கு பின்னால் ஒரு வஹியோ வருவதில்லை என்று எங்களுக்கு எங்களுடைய அஹ்லுல் பைத்துகள் போதித்து தந்திருக்கிறார்கள். அதே போன்று அந்த நபி அவர்கள் வஹியை பெற்றுக்கொண்ட நேரத்தில் அவர்கள் மிகவும் தெளிவாக இருந்தார்கள். அந்த வஹி எங்கிருந்து வருகிறது, யாரால் கொண்டு வரப்படுகிறது, எப்படி கிடைக்கிறது என்ற விடயத்தில் எல்லாம் மிகவும் தெளிவாக இருந்தார்கள். அவர்கள் துளியளவேனும் அவர்கள் சந்தேகப்படவில்லை. சந்தேகப்பட்டு அவர் சென்று வரக்கத் இப்னு நௌஃபலிடத்தில் கேட்டு இதனை உறுதிப்படுத்த வேண்டிய எந்த தேவையும் அவருக்கு இருக்கவில்லை. அதே போன்று இந்த நபி அவர்கள் முழு உலகத்துக்கும் முழு உலகத்தாருக்கும் ஒரு அவர்களை வழிகாட்டுகின்ற, அவர்களுடைய ஹிதாயத்துக்கு வழி அமைக்கின்ற ஒரு மனிதராக வந்தார். அவர் கொண்டு வந்த மார்க்கம் புனிதமிகு இஸ்லாமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது ஒரு பரிபூர்ண வாழ்க்கை திட்டம். அதனை அவர் அந்த இஸ்லாத்தை, அந்த குர்ஆனை, அந்த வஹியை மக்களுக்கு எட்டி வைக்கின்ற வகையில் அவர் எந்த விதமான ஒரு குறையையும் அவர் விட்டுவிடவில்லை. அவர் பரிபூர்ணமாக அதனை செய்து முடித்தார் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதே போன்று அவருக்கு கிடைத்திருக்கின்ற அந்த குர்ஆன் அது ஒரு பரிபூர்ணமான கிதாபாக, இறைவேதமாக இருக்கிறது. அது அவர்களுக்கு எவ்வாறு கிடைத்ததோ அதனை அவர்கள் முழுமையாக மக்களுக்கு எட்டி வைத்தார்கள். அதனை பாதுகாப்பதில் அவர் முழு சிரத்தையும் காட்டினார். அதனை முழுமைப்படுத்தி இந்த சமூகத்துக்கு கொடுத்தார். இந்த குர்ஆனானது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எந்த விதமான ஒரு திரிவுக்கும் மாற்றத்துக்கும் இடமில்லாமல் இருக்கிறது என்பது எங்களுடைய அஹ்லுல் பைத்துகள் எங்களுக்கு போதித்து தந்திருக்கின்ற நம்பிக்கையாகும். அதே போன்று இந்த நபியை நாங்கள் எவ்வாறு நம்புகின்றோம் என்று சொன்னால், அவர் ஒரு சிறிய பாவத்தையோ பெரிய ஒரு பாவத்தையோ ஒரு தவறையோ செய்ய மாட்டார். அவர் மறதி உள்ளவராக கூட அவர் இருக்க மாட்டார் என்று அவரை ஒரு முழு பரிசுத்தமான மனிதராக, அவருடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அவர் இந்த வகையான எந்த ஒரு பாவத்தையும், சிறிய பாவமாக இருந்தாலும் சரி பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, அது ஒரு தவறோ பிழையோ மறதியோ எதனையும் அவர் செய்ய மாட்டார் என்று நாங்கள் நம்பிக்கை கொள்கின்றோம். அவருடைய
அகீதாவிலே அவருடைய நம்பிக்கையிலே அவர் ஒரு பரிசுத்தமானவராக இருந்தார். அதே போன்று வஹியை பெற்றுக்கொள்வதில் அந்த பரிசுத்த தன்மையை அவர் பேணிக் கொண்டார். அதனை எட்டி வைப்பதில், அதனை நடத்தையில் கொண்டு வருவதில் கூட அவர் முழு பரிசுத்தமான ஒருவராக இருந்தார் என்று நாங்கள் நம்பிக்கை கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால், ஒரு பாவம் செய்கின்ற ஒரு நபியை நாங்கள் எங்களுடைய நபியாக எடுத்துக்கொண்டால், ஒரு மாசூம் இல்லாத ஒரு மனிதரை நாங்கள் நபியாக எடுத்துக்கொண்டால் அவரை நாங்கள் பின்பற்ற தேவையில்லை என்ற, அதாவது பாவம் செய்கின்ற ஒருவரை நாங்கள் பின்பற்ற முடியாது. ஆனால் இறைவன் எங்களுக்கு, நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால், குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் நீங்கள் என்னுடைய நபியை பின்பற்றுங்கள் என்று அந்த கட்டளையை எங்களுக்கு தருகின்றான் என்று சொன்னால், அவர் ஒரு பரிசுத்தமானவர் என்பதை நாங்கள் இருந்து விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு பாவம் செய்கின்ற ஒரு மனிதர் எங்களுக்கு நபியாக வந்தால் அவருக்கு நாங்கள் அந்த பாவத்தை செய்ய வேண்டாம் என்றோ, அல்லது அவருக்கு நாங்கள் அம்ரு நஹி என்று சொல்லப்படுகின்ற ஏவல் விலக்கல்களை அவருக்கு செய்ய வேண்டி வரும். நீங்கள் இந்த பாவத்தை செய்யாதீர்கள் என்று அவரை பார்த்து நாங்கள் சொல்ல வரும். இவ்வாறு நடந்து கொள்ளாதீர்கள் என்று நாங்கள் அவரை தடுக்க வரும். அவ்வாறு தடுப்பதென்பது ஒரு நபியை பொறுத்த மட்டிலே நாங்கள் அவரை தொல்லை செய்கின்ற, துன்பப்படுத்துகின்ற ஒரு காரியமாக இருக்கும். ஒமாகான லக்கும் அன் தூது ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாவை நீங்கள் நோவினைப்படுத்த முடியாது என்று அல்லாஹ் தஆலா எங்களை தடை செய்திருக்கின்றார். அதே போன்று ஒரு பாவம் செய்கின்ற ஒரு நபி, ஒரு மனிதர் நபியாக வந்தால் அவருக்கு நிச்சயமாக அதாப் இருக்கிறது, அவருக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது என்று குர்ஆனிலே சொல்லப்படுகின்றது. அவ்வாறு இருக்கின்ற போது நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னி அகாஃபு இன் அஸைது ரப்பி, நான் என்னுடைய இரட்சகனுக்கு மாறு செய்வதை விட்டும் நான் பயப்படுகிறேன் என்று அந்த நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அலா லானத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், துல்ம் செய்கின்ற, அநியாயம் செய்கின்றவர்கள் மீது அல்லாஹ்வுடைய லானத்து உண்டாகும் என்று குர்ஆனிலே சொல்லப்படுகின்ற போது, இந்த நபி ஒருபோதும் பாவம் செய்கின்ற ஒரு மனிதராக இருக்க முடியாது என்பது எங்களுடைய போதனைகளில், அதாவது குர்ஆன் கற்றுத்தருகின்ற, அதே போன்று அஹ்லுல் பைத்துகள் கற்றுத்தருகின்ற அந்த போதனைகளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று எங்களுடைய நம்பிக்கையில் இந்த நபி அவர்களுடைய தாயோ தந்தையோ அல்லது அவர்களை வளர்த்தெடுத்த அவர்களுடைய ஹஸரத் அபூ தாலிப் அவர்களுடைய பெரிய தந்தையோ அவர்கள் ஒருபோதும் முஷ்ரிக்காக, காஃபிராக அல்லது நரகத்துக்கு செல்லுகின்ற ஒரு மனிதராக அவர்கள் இருக்கவில்லை என்பது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஒரு உலகத்தாருக்கே ரஹ்மத்தாக, உலகத்தாருடைய ஹிதாயத்துக்காக வந்தவர், உலகத்தாருக்கு ஷபாத்து செய்யக்கூடிய ஒருவர் அவருடைய தந்தையை, தாயை, அவருடைய குடும்ப உறவினர் ஒருவரை அவரால் காப்பாற்ற முடியாது என்று சொன்னால் அவர் அந்த நபியால் என்ன பயன்? அதே போன்றுதான் இந்த நபி அவர்கள் தொடர்பாக சலஃபி வஹாபிய சிந்தனையாளர்கள் சொல்லி வைத்திருக்கின்ற அந்த கரடுமுரடான தன்மையிலிருந்து நாங்கள் விடுபடுகின்றோம். நபி அவர்களை ஜியாரத்து செய்ய முடியாது, நபி அவர்களுடைய கபர் அடியில் நின்று அவர்களுக்கு சலாம் சொல்ல முடியாது, அவர்களுக்காக மீலாது விழா கொண்டாட முடியாது, அவர்களுக்கு சலவாத்து சொல்லக்கூடாது என்று சொல்லப்படுகின்ற இந்த கீழ்த்தரமான முட்டாள்தனமான இந்த ஃபத்வாக்களை எல்லாம் நாங்கள் அங்கீகரிப்பதில்லை. இந்த காருண்ய நபி மீது நாங்கள், இந்த இரக்க சித்தமுள்ள இந்த நபி மீது ரஹ்மத்தாக, ஷஃபாத்தாக, ஹிதாயத்தாக வந்த இந்த நபி மீது நாங்கள் சலவாத்து சொல்லுபவர்களாக, அவர்கள் பிறந்த தினத்திலே நாங்கள் மகிழ்ச்சிகரமாக இருப்பவர்களாக, அவர்களுக்கு சலாம் சொல்பவர்களாக, அவர்களை ஜியாரத்து செய்பவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். இது எங்களுக்கு எங்களுடைய அஹ்லுல் பைத்துகள் கற்றுத்தந்த போதனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் இந்த நபி அவர்களை நாங்கள் உம்மி நபி என்று ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் உம்மி என்று சொல்வது அவருக்கு வாசிக்க தெரியாது, படிக்க தெரியாது என்பது அர்த்தம் அல்ல. உம்மி என்பது எவ்வாறு தன்னுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து அவர் பிறந்தாரோ அதே போன்று அவர் எந்த ஒரு ஆசிரியரிடமும் சென்று கால் மடித்து படிக்கவில்லை. அவருடைய ஆசிரியர்
அவருக்கு கற்றுக் கொடுத்தவன் இறைவன். அந்த சாதாரண ஒரு மனிதரிடத்தில் இருந்து கற்றுக்கொள்ளாமல் இறைவனிடத்தில் இருந்து கற்றுக்கொண்ட ஒருவராக எவ்வாறு ஒரு உம்மியாக உம்மாவுடைய மடியில் பிறந்த ஒருவராக இருக்கிறாரோ அவ்வாறு இருந்தார். ஆனால் அவர் ஒரு பரிபூர்ண மனிதராக இருந்தார். அவருக்கு வாசிக்கவும் தெரியும், அவருக்கு எழுதவும் தெரியும், அவருக்கு படிக்கவும் தெரியும். அவர் ஒரு பரிபூர்ணமான மனிதர். அவருக்கு வாசிக்க தெரியாது, படிக்க தெரியாது என்றால் அது ஒரு குறை, ஒரு மனிதனுடைய குறையாக இருக்கும். ஒரு நபியாக வருகின்றவர் இவ்வாறு குறையுள்ளவராக இருக்க முடியாது என்பது எங்களுடைய நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நம்பிக்கையை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்கிறோம் கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் அலி அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா அலி லா யாரிஃபுக இல்லல்லாஹு அன. அலியே, அல்லாஹுவை, அதாவது ஒன்றை, அல்லாஹுவையும் என்னையும் தவிர யாரும் சரியாக அறிந்து கொள்ளவில்லை. அதே போன்று ஒலா யாரிஃபுனி இல்லல்லாஹ வ அன்த, என்னையும் அல்லாஹுவையும் உன்னையும் தவிர யாருமே சரியாக அறிந்து கொள்ளவில்லை. அதே போன்று ஒலா யாரிஃபுல்லாஹ இல்லா அன வ அன்த, அல்லாஹுவையும் உன்னையும் என்னையும் தவிர வேறு யாரும் சரியாக அறிந்து கொள்ளவில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த இறை தூதரை சரியாக அறிந்தவர், சரியாக புரிந்தவர் அலி இப்னு அபி தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். வகத் அலிம்து மௌதிஇ மின் ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்விடத்திலே என்னுடைய இடம் எவ்வாறு இருந்தது, என்னுடைய அந்தஸ்து எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பில் கராபத்தில் கரீபத்தி, நான் எவ்வளவு நெருக்கமாக அவரோடு இருக்கிறேன். ஒல் மன்சிலத்தில் ஹசீசத்தி, அவரிடத்தில் எவ்வாறான தனித்துவமான அந்தஸ்தை கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களுக்கு தெரியும் என்று கூறுகின்ற அந்த இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த நபி அவர்களை பற்றி சொல்லுகின்ற போது, இந்த நபி அவர்களுக்கான அந்த இந்திரியத்தை அல்லாஹ் தஆலா 500 பரிசுத்தமான பெண்களுடைய கற்பத்திலே வைத்து பாதுகாத்தான் என்று சொல்லுகின்றார்கள். குத்திபலின் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 500 உம்மின் ஃபமா உஜிதத் ஃபீஹின்ன ஸஃபாஹன் வலா ஷைஅன் மிம்மா கான மின் அம்ரில் ஜாஹிலியா, ஜாஹிலியத்தை சேர்ந்த எந்த ஒரு அருவருப்பான தன்மையும் கொண்டிராத அந்த பரிசுத்தமான கற்பாறைகளில் வைத்து அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். அதற்காக 500 பெண்களை, அதாவது தொடராக அந்த 500 பெண்மணிகளுடைய அந்த கற்பத்திலே வைத்து பாதுகாத்திருக்கிறான் என்று அதாவது இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்றுதான் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த நபியோடு ஒரு மலக்கை கூடவே வைத்திருந்தான். அந்த மலக்கு மிகவும் ஒரு உயர்ந்த மலக்கு. அவர் யஸ்லுகு பிஹி தரீக்கல் மகாரிமி வ மஹாசினல் அஹ்லாகில் ஆலமி லைலிஹி வ நஹாரிஹி, அந்த மலக்கு எந்த நேரமும் இந்த நபியோடு இருப்பார். அவருக்கு நல்ல விடயங்களை போதிப்பார், அஹ்லாக்கை போதிப்பார். அவர் தவறான காரியங்களுக்கு செல்லுகின்ற போது, அதனை அண்மிக்கின்ற போது அந்த தவறான காரியத்தில் இருந்து அந்த நபியை தடுப்பார் என்று இந்த நபி அவர்களை பற்றி இமாம் அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். இன்னல்லாஹ் அத்தப முஹம்மதன் ஃபஅஹ்ஸன தஅதீபஹு, நபி அவர்களை அல்லாஹ் தஆலா தான் அந்த ஒழுக்க பயிற்சியை அவர்களுக்கு ஊட்டினான், அதனை மிகவும் அழகாக செய்தான். அதே தொடர்லே நபி, அதாவது இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறி கொண்டு வருகின்ற போது, ஃபதஅஸ்ஸி நபியிக்கல் அத்தியபில் அத்ஹரி, மிகவும் பரிசுத்தமான மிகவும் தூய்மையான அந்த நபியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று இமாம் அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே இந்த மாதிரியாக எங்களுக்கு அஹ்லுல் பைத்துகள் எங்களுடைய நபியை பரிசுத்தமான ஒருவராக, மிகவும் உன்னதமான ஒரு மனிதராக, உலகத்திலே பிறந்த மனிதர்களில் மிகவும் சிறந்த ஒரு மனிதராக எங்களுக்கு காண்பித்திருக்கிறார்கள். நாங்கள் மேற்சொன்ன அந்த குற்றச்சாட்டுகள் அந்த அவர்களுடைய அந்தஸ்தை மாசுபடுத்துகின்ற வகையில் வந்திருக்கின்ற எந்த ஒரு குற்றச்சாட்டையும் நாங்கள் ஏற்பதும் இல்லை. அதற்கான தகுந்த பதில்களை, மறுப்புகளை எங்களுடைய ஷியா உலமாக்கள் மிகவும் காத்திரமாக, ஆணித்தரமாக கொடுத்திருக்கிறார்கள் என்பதை
இங்கு நான் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நன்னாட்களில் அந்த மாமனிதரை சரியாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்தருள்வானாக. அவர்களை பின்பற்றுவதாக, அவர்கள் மீது நேசம் கொள்வதாக கூறிக்கொண்டு போலியான இந்த மார்க்கத்தை பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுத்து அந்த நபி அவர்களை சரியாக புரிந்து கொள்கின்ற பாக்கியத்தை கொடுத்தருள்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.